ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். இன்றைக்கி நம்ம 1 மணி நேரத்தில் உளுந்தை ஊற வச்சு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெளியில் நல்லா சிவப்பாகவும் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி உளுந்த வடை செய்கிறதுக்கு 1/4 கிலோ உளுந்து மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போ உளுந்த வடை செய்கிறீங்களோ அதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி உளுந்தை ஊற வச்சா போதும். இப்போ இந்த உளுந்தில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சரிசி எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா உளுந்த வடை கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சிவப்பாகவும் வரும். இப்போ இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. ஊற வச்ச பிறகு இது மிக்சியில் தான் நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். மிக்சியில் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் தொட்டு தொட்டு கொடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், பார்க்கவே இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் உளுந்த வடையில் எண்ணெய் பிடிக்காமல் வரும். தண்ணியை நம்ம தொட்டு தொட்டு கொடுத்து தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியிலே கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ இதில் 1 பவுல் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. மிளகு தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க. ஒரு சில கிட்ஸ் வாயில் மிளகு சேர்த்தா காரமாக இருக்கும்னு சாப்பிடும்போது சேர்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வடை சுடுறதுக்கு முன்னாடி தான் நம்ம மாவில் சேர்க்கணும். இந்த வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா அந்த வெங்காயில் உள்ள நீர் மாவில் இறங்கி மாவு தண்ணியாக ஆயிரும். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை எப்போ நீங்கள் சுட போகிறீங்களோ அப்போ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு வடையாக போட்டுடுங்க. நான் வெறும் இன்றைக்கி கையில் தான் எடுத்து ஊட்ட போட்டு போட்டிருக்கேன். ஒரு சில பேர் வாழை இலையில் போட்டு போடுவாங்க. பாருங்கள், கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.